இப்போ பார்க்க போகிறது நம்ம வந்து சம் நம்பர் 9 பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க, படிக்கிறேன். ஆல் பார்ட்னர்ஸ் விஷஸ் டு டிசால்வ் த ஃபர்ம். அதில் வந்து யாஸ்டின் எ பார்ட்னர் வாண்ட் டு தட் ஹர் லோன் ஆஃப் rupees 2 lakhs must be paid off before the payment of capital to the partners. அதாவது எல்லா பார்ட்னருக்கும் வந்து கேபிட்டல் அமௌண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு அவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்போ வந்து யாஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய லோன் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 2 lakhs அதை பெய்ட் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பார்ட்னர் பாருங்க, பட் அமர் another partner want that the capital must be paid before the payment of யாஸ்டின் loan. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து கேபிட்டல் அமௌண்ட்டு முன்னாடி பே பண்ணுங்க. யாருக்கு முன்னாடின்னா, யாஸ்டினுடைய லோன் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் கேபிட்டல் அமௌண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்றாரு. யூ ஆர் ரிக்வயர்ட் டு செட்டில் தி கான்ஃப்ளிக்ட் கிவிங் ரீசன். இதுக்கு நாம வந்து சொல்யூஷன் சொல்லணும். எல்லா கடனும் கொடுத்தது போக மீதம் இருக்கிறத தான் வந்து பார்ட்னருங்க வந்து பிரித்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதான் முறை. அப்போ வந்து யாஸ்டினுடைய லோன் அமௌண்ட்டு போயிட்ட பிறகு, அதாவது கழிச்சிட்ட பிறகு தான் ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை தான் வந்து, அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் பார்ட்னருங்க வந்து அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ வந்து யாஸ்டின் கேட்கறது வந்து முறை இல்லை. இப்போ பாருங்க, அதுக்கு வந்து தான் இந்த பேராகிராஃப் எழுதிருங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது கொஸ்டினில் உள்ளது. யாஸ்டின் எ பார்ட்னர் வாண்ட் that her loan of rupees 2 lakhs must be paid off before the payment of capital to the partners. இது கொஸ்டின். இப்போ ஆன்சர் வரும். Hence, Yasmin argument incorrect that her loan of rupees 2 lakhs must be paid off before the payment of the partners capital amount. இதுதான் வந்து ரீசன். அதாவது வந்து பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற கடன்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும். அப்போ வந்து யாஸ்டினுக்கு பொறுத்த வரைக்கும் நாம் வந்து லோன் அமௌண்ட்டை வந்து முன்னாடியே பே பண்ணிடணும். இது சம் நம்பர் 9 முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது வந்து சம் நம்பர் 10. அப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு முடிக்கிறது வந்து எதோட முடிக்கிறோம்னா சம் நம்பர் 10ஓட முடியுது. சம் நம்பர் 11லேருந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்குது. இப்போ சம் நம்பர் 10 படிக்கிறேன் பாருங்க. வாட் ஜேர்னல் என்ட்ரிஸ் would be recorded for the following transactions on the dissolution of the firm of Aarti and Karim after various assets, அதாவது other than cash, on the third party liabilities have been transferred to realization account. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று, ஆர்த்தி took over the stock worth rupees 80,000 at rupees 68,000. அதாவது 80,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்கை வந்து ஆர்த்தி எடுத்துக்கிட்டாங்க, அதாவது அசட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அசட்ஸ் எடுத்தாவே அவங்கள நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ ஆர்த்தி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், இது ஜேர்னல் என்ட்ரிஸ். அப்போ 80,000 ரூபாய் மதிப்புள்ளதை எவ்வளோ வேல்யூ பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க 68,000 சொல்லி 68,000க்கு எடுத்திருக்காங்க. அப்போ என்ட்ரிஸில் கொண்டு வந்து நம்ம பணங்க, அதாவது அமௌண்ட்டை காட்ட வேண்டியது வந்து 68,000 தான் காட்டணும். இங்கே பாருங்க, ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 68,000. அடுத்தது ரெண்டாவது டிரான்சாக்ஷன் படிக்கிறேன் பாருங்க. There are unrecorded bike of rupees 40,000 which was taken over by Mr. Karim. அப்போ அன்ரெக்கார்டட் பைக் ஒன்று இருக்குது, அதை வேல்யூ பண்ணி யார் எடுத்துக்கிட்டாருன்னா கரீம் எடுத்துக்கிட்டாரு, அசத்தை தான் எடுத்துக்கிட்டாரு. அப்போ கரீம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அதாவது கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் தான் போட்டிருக்க. ரெண்டாவது என்ட்ரி எவ்வளோ அமௌண்ட்னா 40,000. அப்போ கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 40,000. அடுத்தது மூணாவது படிக்கிறேன் பாருங்க. The firm paid rupees 40,000 as compensation to employees. அப்போ இது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அதாவது எம்ப்ளாயிஸினுடைய காம்பன்சேஷன் அமௌண்ட்டு 40,000 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ பாருங்களேன்,
அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 40,000 40,000 40,000. அடுத்தது நாலாவது, sundry creditors amounting to rupees 36,000 was settled at a discount of 15%. அப்போ sundry creditorsக்கு நம்ம அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்லாம் 36,000 செட்டில் பண்ணோம். அதில் வந்து 15% குறைச்சிட்டு தான் கொடுக்குறோம். அப்போ 15% சொல்லி பார்க்கும்போது 36,000 இன்ட்டு 15/100 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 5,400 வருது. இந்த 5,400 வந்து நீங்கள் 36,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 30,600 தான் பே பண்ணுறோம். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் எபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 30,600 30,600 30,600 டெபிட் லிங்க் கட்டில் போட்டாச்சு. அடுத்தது அஞ்சாவது டிரான்சாக்ஷன், thus on realization of rupees 42,000 was to be distributed among Arti and Karim in the ratio of 3:4. 42,000 ரூபா ரியலைசேஷன் ப்ராஃபிட்னே வச்சுக்கிங்களேன். இதை வந்து நம்ம யார் யாருக்கு பிரித்து கொடுக்குறோம்னா ஆர்த்திக்கும் கரீமுக்கும் பிரித்து கொடுக்குறோம். அப்போ என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அதே மாதிரி கேஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 42,000. அந்தந்த ரேஷியோ வீதம் எந்த ரேஷியோனா 3, அதாவது 3:4. அப்போ 42,000 இன்ட்டு 3/7 இவங்க அதாவது ஆர்த்திக்கு எவ்வளவு வருதுன்னா 18,000 வருது. அதுக்கு அடுத்தது அதே இது கேஎஸ் கரீமுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 24,000 வருது. டோட்டல் அமௌண்ட் வந்து 42,000. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் கம்ப்ளீட்டாகவே பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து தான் பிக் கொஸ்டின்ஸ் நமக்கு ஆரம்பிக்க போகுது. பிக் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் 5th இல்லஸ்ட்ரேஷனை வச்சே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 5வது சம் போடுறதுக்கு முன்னாடி. அதுதான் ஃபுல்லாக வரப்போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்த நீங்கள் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. வீடியோ பார்க்குறீங்க, அதோட விட்டுருக்கீங்க. வியூவர்ஸ் தான் நிறையா இருக்குது. அதாவது நிறைய பேர் அதாவது நிறையா பேர்னா 1,500 சம்திங் வந்திருக்கு போல் இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 53 மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.